ஒரு நாள் சுந்தருங்கிற கிராமத்துல ஜோமோனுங்கிற ஒரு குட்டி பையன் வாழ்ந்துகிட்டு வந்தான். ஜோமோன் தினமும் அவன் ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அது அவனோட வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்தது. அப்படியே ஒரு நாள் நம்ம ஜோமோன் ரொம்ப சோர்வடைஞ்சு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான். எல்லா பசங்களும் முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. பாவம் ஜோமோன் குண்டா இருந்ததுனால பொறுமையா நடந்துட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மாமரத்துக்கு பக்கத்துல வந்தான். பசங்க மாங்காய் பறிக்கிறத பார்த்தான். வாவ், மாமரத்துல எவ்வளோ மாங்காய் இருக்கு. அதுல ஒன்று கிடைச்சதுன்னா கூட அதை நான் சாப்பிடுவேன். இது யாரு? அட, இது அந்த குண்டு ஜோமோன். இங்க எப்படி வந்த? இவனால கண்டிப்பா ஏறி கூட முடியாது. நண்பர்களா, நீங்க எனக்கு ஒரு மாங்காய் தருவீங்களா? எல்லாரும் இத கேட்டீங்களா நண்பர்களே? இவனுக்கு மாங்காய் வேணுமா? அப்படி உனக்கு மாங்காய் வேணும்னா ஏறி பறிச்சுக்கோ. பாவம் ஜோமோன் அவனால அந்த கல்ல உயரமா தூக்கி எறிய முடியாததால ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுல ஒன்று எனக்கு கொடுக்க முடியுமா? இல்ல, நாங்க கொடுக்க மாட்டோம். நான் உங்களுக்கு என்னோட கலர் பென்சிலை கொடுக்குறேன். உன்னோட பென்சில் எல்லாம் யாருக்கு வேணும்? எங்க கிட்டயும் இருக்கு. ஹோ, அப்ப நான் உங்களுக்கு என்னோட வாட்டர் பாட்டில கொடுக்கட்டுமா? வேண்டாம், உன்னுடைய இந்த பழைய பாட்டில்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீ எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நாங்க உனக்கு மாங்காய் தர மாட்டோம். இந்த குண்ட முட்டாளா இருந்தாலும் பாவமா இருக்கான். அந்த நேரத்துல ஒரு குரங்கு அங்க இருக்கிற ஒரு மரத்துல உட்காந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் கேட்டுட்டும் இருந்துச்சு. அந்த பையன் ரொம்ப பாவம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பையனை கஷ்டப்படுத்துறாங்க. நான் உனக்கு எப்படி உதவி பண்றது? ஓ ஹா பழுத்த மாம்பழம். நம்ம கண்ணுக்கு அங்க தெரியுறது என்ன? நாம அந்த பையனை அப்படி கிண்டல் பண்ணிருக்க கூடாது. ஆஹா, நாம அந்த பையனுக்கு இந்த மாங்காவை கொடுத்திருந்தோம்னா அவனும் அந்த மாம்பழத்தை நமக்காக கொடுத்திருப்பான். இப்ப நாம அவன் கிட்ட எப்படி கேக்குறது? இது எவ்வளோ இனிப்பா இருக்கு. இது மாம்பழமா இல்லைன்னா தேனா? என்ன சந்தேகம், இது மாம்பழமே தான். எனக்கு கொஞ்சம் மாம்பழம் தெரியா? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். உன்னால எங்களுக்கு இத கொடுக்க முடியுமா? நாம எல்லாரும் சேர்ந்து இத பகிர்ந்து சாப்பிடலாம். கண்டிப்பா, இங்க வாங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிடலாம். உன்னால எங்களை மன்னிக்க முடியுமா நண்பா? எதுக்கு? உனக்கு நாங்க மாங்காய் கொடுக்காததுக்கும் உன்னை குண்டன்னு கூப்பிட்டதுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள், சரிதானே? எனக்கு அதுவே போதும். நமக்கு மாங்காய் கிடைச்சது, கூடவே மாம்பழமும் கிடைச்சது, அப்புறம் நண்பனும் கிடைச்சிட்டான்.
நமக்கு மாங்காய் கிடைச்சது, நமக்கு மாம்பழம் கிடைச்சது, நமக்கு ஒரு நண்பனும் கிடைச்சிட்டான். அப்புறம் இப்படிதான் நல்ல மனசு கொண்ட ஜோமூனுக்கு நிறைய மாம்பழமும் கிடைச்சது, நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? நம்ம வேணா அந்த புதர் ஜாடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றதை கேளு. நம்ம 2 பேரும் போய் ஒரே இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டா அப்புறம் அவன் நம்ம 2 பேரையும் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஒரு வேலை பண்ணுவோமா? நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கோ, நான் வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். சரி, நான் இந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? சூப்பர் ஐடியா. நம்ம போய் அந்த கூடைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். நான் இந்த கூடைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன்னா என்னை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. 95 96 97 98 99 100. எங்க இருக்காங்க? அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? எங்க? ஐ, ஏ சின்ன பொண்ணு, நீ எங்க ஒளிஞ்சிருக்கன்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். நீ இதுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாட்டிக்கிட்ட, கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அடுத்ததான் அந்த கோபி எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓஹோ, நீ மரத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கியா? நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் தம்பி. ஏய், கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹா, கிச்சன்ல இருந்து வர இனிப்பான கேக்கோட வாசனை மூக்க தொலைக்குதே. வாவ், ரொம்ப சரியா சொன்ன. வா போய் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா, எதுக்காக எங்க கிட்ட இருந்து தட்டை வாங்கிக்கிட்டீங்க? அப்போ இது உனக்காக மட்டும் கிடையாது. நம்ம எது செஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துதான் சாப்பிடணும். சரி போங்க, நீங்க 3 பேரும் முதல்ல போய் கை கழுவிட்டு வாங்க. பாருங்க, உங்க கையெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு. அப்பு, அம்மா சரியாதான் சொல்றாங்க. வாங்க, நம்ம 3 பேரும் போய் கை கழுவிட்டு வரலாம். சரி வாங்க, நம்ம 3 பேரும் போய் கேக் சாப்பிடுவோம். என்ன அப்பு, கைய சுத்தமா கழுவுனியா? பாருங்க, என் கை எவ்வளவு சுத்தமா இருக்கு. அப்பு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா. அப்ப நானு? நீயும் தான் ஸ்மார்ட். அப்படின்னா நானு? ஆஹா, நீயும் தான் ஸ்மார்ட். அட, நீ இன்னும் உன்னோட சாக்லேட்டை சாப்பிட்டு முடிக்கலையா? இல்ல அப்போ அண்ணா.
நான் முன்னாடியே என்னோட சாக்லேட்டை சாப்பிட்டு முடிச்சிருக்க கூடாது. இங்க பாரு, நீ உன் சாக்லேட்ல பாதி எனக்கு கொடுப்பியா? இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். நீ மட்டும் எனக்கு உன்னுடைய பாதி சாக்லேட்டை கொடுத்தன்னா நான் உனக்கு பழுத்த பலாப்பழம் பறிச்சு கொடுக்கறேன். நீங்க எனக்கு எங்க இருந்து பலாப்பழம் கொண்டு வருவீங்க? நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்க. பெரியவங்க எப்பவும் பொய் சொல்லக்கூடாது. நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லவே இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். இல்ல, எனக்கு நம்பிக்கையே இல்ல. சரி, அப்ப நீ என் கூட வா. அங்க பாத்தியா அந்த மரத்துல எவ்வளவு பலாப்பழங்கள் இருக்குன்னு பாரு. ஆமா அண்ணே, நிறைய பலாப்பழம் இருக்கு. வாங்கண்ணா, நம்ம போய் அதை பறிக்கலாம். கண்டிப்பா, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பறிச்சு தரேன். முதல்ல எனக்கு சாக்லேட் கொடு. அங்க பாத்தியா கிளி, பலாப்பழ கிளையில கிளி இருக்கு. ஆமா அண்ணா, எவ்வளவு அழகான கிளி. அற்புதம். வாங்க அண்ணா, நம்ம போய் அதை பிடிக்கலாம். அங்க பாத்தியா அந்த கிளி தென்னை மரத்துக்கு மேல போயிடுச்சு. எனக்கு அது வேணும். அப்ப வா, மரத்து மேல ஏறுற கருணா மாமாவை கூட்டிட்டு வரலாம். வா. என்னாச்சு பசங்களா? உங்களால எங்களுக்காக ஒரு கிளிய புடிச்சு கொடுக்க முடியுமா? ஒரு கிளியவா? ஓ, ஆனா எங்க இருந்து நான் உங்களுக்கு ஒரு கிளிய புடிச்சிட்டு வரணும்? அது அங்க ஒரு கிளிய பார்த்தோம். நீங்க எங்க கூட வருவீங்களா? சரி, நான் வரேன். ஆனா நம்ம எங்க போறோம்? கர்ணா அங்கிளோட கிட்டுண்ணையும் அப்புண்ணையும் பலாமரத்தை நோக்கி புறப்பட்டாங்க. அப்ப கிட்டுண்ணி காஞ்சிருந்த ஒரு தென்னை மரத்தை காட்டி கர்ணா அங்கிள் கிட்ட சொன்னா, அந்த கிளி அந்த மரத்துக்கு மேல இருக்கு. இந்தாங்க உங்களுடைய கிளி. இத வைக்கிறதுக்கு உங்ககிட்ட கூண்டு இருக்கா? இத வைக்க எங்க கிட்ட கூண்டு இருக்கு. எங்க கிட்ட ஒரு பூனை கூண்டு இருக்கு. கிளி கிடைச்சிருச்சு, கிளி கிடைச்சிருச்சு, பச்சை நிறத்து கிளி கிடைச்சிருச்சு. கிளி கிடைச்சிருச்சு, கிளி கிடைச்சிருச்சு, பச்சை வண்ண கிளி கிடைச்சிருச்சு. நான் இதுக்கு பால் கொடுப்பேன், இதுக்கு பழம் கொடுப்பேன். கிளி கிடைச்சிருச்சு, கிளி கிடைச்சிருச்சு, பச்சை வண்ண கிளி கிடைச்சிருச்சு. இங்க பாத்தியா கிளியே? நாங்க உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பாரு. பாருங்க அண்ணா, இந்த கிளி எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. இதுக்கு இந்த கூண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆமா, இந்த கிளி உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு மோசமான பூனை பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் அப்புண்ணையும் கிட்டுண்ணையும் அங்கிருந்து கிளம்பின உடனே அந்த பூனை அந்த கிளி கிட்ட வந்தது. அந்த கிளி அந்த பூனைய பார்த்து பயந்திருந்தது. பயப்படாத, பயப்படாத, நான் சும்மா என்னுடைய கூண்டுல யார் இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். நண்பா, நீ எனக்கு உதவி பண்ணுவியா? உனக்கு என்ன உதவி வேணும்? உன்னால என்ன வெளியே திறந்து விட முடியுமா? உன்னால இதை விட்டு சுலபமா வெளியே வர முடியும். நான் எப்பவும் இதை விட்டு வெளியே போயிடுவேன். ஐயோ நண்பா, அந்த பசங்க என்ன இந்த கூண்டுல அடைச்சு வச்சுட்டாங்க. என்னால வெளியே வர முடியல. ஓ, அப்படியா விஷயம்? இது ரொம்ப தப்பு. பாவம் நீ. என்னால உதவ முடியாது, எனக்கு பூட்டு திறக்க தெரியாது. அச்சோ நண்பா, நான் வானத்துல ரொம்ப தூரம் பறக்கணும். நான் ஒரு சுதந்திரமான பறவை. எனக்கு வயல்கள்ல நெல்லு சாப்பிட பிடிக்கும், பழுத்த பலாவை சாப்பிட பிடிக்கும். நான் எனக்குன்னு சொந்த வீட கட்டி அதுல வாழணும். நான் எப்பதான் என் சிறக விரிச்சு அதுல பறக்க போறேன்? மறுபடியும் எப்படி இந்த உலகத்தை நான் பார்க்க போறேன்? எனக்கு இப்போ இரு, நான் உனக்கு ஒரு நல்ல வழிய சொல்றேன். ஆனா அதுக்கு நீ நல்லா ஆக்டிங் பண்ணணும். அதுக்காக நீ 2 நாள் பட்டினியா இருக்கணும். பண்ண முடியுமா? சரி, இங்க இருந்து வெளியே போக முடியும்னா நான் எதை பண்ணவும் தயாரா இருக்கேன். இப்பத்துல இருந்து நீ எதுவுமே சாப்பிடவே கூடாது, சத்தமும் போடக்கூடாது.
அப்படி சொல்லிட்டு குறும்பு பூனை அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில அப்பொன்னையும் கிட்டுனையும் அங்க வந்தப்போ அந்த கிளி அங்க அமைதியா படுத்துக்கிட்டு இருந்தத அவங்க பார்த்தாங்க. அது நேத்து இரவு கொடுத்த பழத்தை கூட சாப்பிடாம இருந்தது. என்ன ஆச்சு? உனக்கு பசிக்கலையா? இல்ல நாங்க கொடுத்த உணவு உனக்கு பிடிக்கலையா? சரி, உனக்கு வேற கொடுக்கறோம். அப்போ நான் இந்த கிளி ஏன் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது? ஆமாண்டா, இதுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. கூண்ட திறங்க அண்ணா. அச்சச்சோ, நம்ம கிளி பறந்து போகுது. கிளி உயரமா வானத்துல பறந்து போறத பார்த்து அப்புண்ணையும் கிட்டுண்ணையும் அதிர்ச்சியானாங்க. கிட்டுண்ணியும் அழ ஆரம்பிச்சான். அப்புண்ணி கிட்டுண்ணிய சமாதானப்படுத்தி சொன்னா, ஐயோ, நம்ம கிளி பறந்துடுச்சு. ஐயோ, பரவாயில்ல, அது போகட்டும், விட்டுரு. அநேகமா அது வெளியே பறந்தாதான் சந்தோஷமா இருக்கும் போல. அத போக விட்டுரு. எதுக்காக அழத? உனக்கு சேர வேண்டிய பங்கு மீன் தான் உனக்கு கிடைச்சிருச்சுல. சரி, போ இங்க இருந்து. அம்மா, நீங்க மீனை வறுத்துட்டீங்களா அம்மா? இன்னும் இல்ல. ஆனா ஏன் கேக்குற? நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். நாங்க கொஞ்ச நேரம் போய் விளையாடலாமா? அப்படி நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா போங்க, போய் விளையாடுங்க. சரிங்கம்மா. கீழே வச்சிருக்கா? இல்ல, நான் கீழே வைக்க மாட்டேன். அதை வச்சா நீ எடுத்துக்கவே. எப்பவும் நீ அதை வச்சுதான் விளையாடிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் நானும் விளையாடுறேனே கூட. மாட்டேன், இதை வச்சு நான் உன்னை விளையாட விட மாட்டேன். இதை நீ தரையில போட்டு அழுத்தாக்கிடுவேன். இல்லக்கா, நான் அது மாரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கும் கொஞ்ச நேரம் கூட. மாட்டேன், உன்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு இது வேணும். விட்ரா, நான் கொடுக்க மாட்டேன். இங்க பாரு, நீ என் பொம்மை என்கிட்ட தரல, நான் உன்னை அடிச்சிருவேன். நான் தர மாட்டேன். அப்ப நான் உன்னை அடிச்சிருவேன். அட, என்ன சத்தம் இது? இந்த பசங்க ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க? ஏய் மாலு, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏய் குடு, இது ஏன் பொம்மை? இல்ல, இது ஏன் பொம்மை? இல்ல, இது ஏன் பொம்மை? இப்ப நான் தான் அங்க போய் ஆகணும் போல இருக்கு. கம்புல அடிச்சாதான் இவங்க சரிப்பட்டு வருவாங்க. ஆமா, இங்க என்ன நடக்குது? அம்மா, இது ஏன் பொம்மை? போதும், நிறுத்துங்க. இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அது அங்க வைங்க. மாட்டேன், அந்த பொம்மை அங்க வச்சா அவன் எடுத்துக்குவான். நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? என்னாச்சு பசங்களா? எதுக்காக இப்படி நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அக்காவும் தம்பியும் எப்போதும் நண்பர்கள் மாதிரி தான் இருக்கணும். அப்பா, மாலு அக்கா எனக்கு பொம்மையை கொடுக்க மாட்டா. என்ன சொல்ற? நீ எதுக்கு அப்போ விளையாட பொம்மையை கொடுக்க மாட்டேங்கிற? இவன் கிட்ட விளையாட கொடுத்தா இவன் தரையில போட்டு அழுக்காக்கிடுறான்ப்பா. பாக்க இது ரொம்ப அழுக்காயிடுதுப்பா. ஆனா அப்பா, அவ கொடுக்க மாட்டேங்கிறாள. மாலு, நீங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்காக தான் நான் இந்த பொம்மையை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். தினமும் இதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க எப்பவும் சண்டை போட்டுக்க கூடாது. இங்க இருக்கிற எல்லாமே உங்க ரெண்டு பேருக்காக மட்டும்தான். உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும். அதை எல்லாத்தையும் ரொம்ப அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை நீங்க பரிமாறிக்கணும். அப்பதான் நீங்க ரொம்ப ஒழுக்கமா வளருவீங்க. மன்னிச்சிருங்கப்பா, நாங்க இனிமேல் எப்பவும் சண்டை போட்டுக்க மாட்டோம். அப்பு, இந்தா பொம்மை, இதை வச்சு நீ விளையாடு. இதை வச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடலாமா? கிச்சு அப்புறம் அவங்க பாட்டி அம்மினியும் ஒரு சின்ன அழகான கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி கிட்ட 2 மாடுகள் இருந்துச்சு. அப்படியே ஒரு நாள் பாட்டியும் சின்ன பையன் கிச்சுவும் மாட்டுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருப்பா கிச்சு, அந்த கருப்பு மாட்டுக்கு போய் புல்லு வைப்பா. சரி பாட்டி. பாட்டி பாட்டி, நாளைக்கு நான் இந்த மாடுகளை ஆத்துல குளிக்க கூட்டிட்டு போகட்டுமா? மறுபடியுமா? அட, நேத்து தானப்பா போயிருந்த. பரவாயில்ல பாட்டி, நாளைக்கும் நான் போயிட்டு வரனே. சரி, நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிதான். உனக்கு தண்ணியில விளையாடணும்ல? இல்ல பாட்டி, நான் தண்ணியில எல்லாம் விளையாட மாட்டேன். போய் சொல்லாத.
பாட்டி கிட்டயே போய் சொல்றியா நீ? அந்த நேரத்துல ஒரு பசியோட இருந்த பிச்சைக்காரர் கிராமத்துல இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டே வந்தாரு. அப்போ பாட்டிய பார்த்து அந்த பிச்சைக்காரர் பொறுமையா அவங்க வீட்டுக்கிட்ட வந்தாரு. ஓஹோ ஓஹோ, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததால ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கேன். ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன். நான் ஒரு பிச்சைக்காரன், ரொம்ப பசியா இருக்கேன். தயவு செஞ்சு ஏதாவது கொடுங்களேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படியா? சரி சரி, கைய கழுவிட்டு திண்ணை மேல வந்து உட்காரு. நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. அச்சச்சோ, பரவாயில்லப்பா. பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது நல்லது தானே. ஓ அப்படியா? அப்ப கேளு, எனக்கு உன்னோட செயின் வேணும் கிழவி. உனக்கு கேக்குதா இல்லையா? சாப்பாடு சாப்பிட்டுட்டு தெம்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரனோட நடவடிக்கையே மாறிடுச்சு. அவன் ஒரு திருடன். அவன் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சான். பாவம் அந்த பாட்டியும் அந்த சின்ன பையன் கிட்சுவும் பயந்துட்டாங்க. வேண்டாம்ப்பா, எங்களை எதுவும் பண்ணிடாத. நாங்க சாதாரண மனுஷங்க. அப்படியா? அப்படின்னா உன்னோட வளையலையும் செயினையும் குடு கிழவி. பாட்டி பாட்டி, இது கவரிங் தானே? ஆனா எல்லா தங்கமும் அறையில பாதுகாப்பா இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல. என்ன? அப்படின்னா நீ எனக்கு போலி செயினை கொடுத்து என்னை ஏமாத்த பாக்குறியா? நான் பார்க்க முட்டாள் மாதிரியா தெரியறேன்? அந்த அறை எங்க இருக்கு? வழி விடுங்க. டாடா. பாட்டியோட புத்திசாலி பேரன். வா, போய் நம்ம ஊர் மக்களை கூட்டிட்டு வரலாம். ஐயோ இருங்க பாட்டி, அந்த ஏழை திருட 2 நாளைக்கு பட்னியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூப்பிடலாம். சரியா சொன்ன. நாம அவனுக்கு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் அவனோட உண்மையான குணத்தை நமக்கு காட்டணும். ஆமா பாட்டி, நாம அவனுக்கு ஒரு படத்தை கத்து கொடுத்தே ஆகணும். இப்படிதான் தன்னோட புத்திசாலித்தனத்தால கிச்சு அந்த திருடனை புடிச்சான். அந்த திருடன் 2 நாள் பட்னியோட அந்த அறைக்குள்ளேயே இருந்தான். அவன் கிட்ட குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல. அதுக்கப்புறம் பாட்டியும் ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த திருடனை ஊர் மக்கள் உதவியோட வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த திருடன் மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வரவே இல்லையா.